மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போதான் நம்ம மல்லி, வெண்பா, விஜய் மூவரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மறுபக்கம் மறுபடியும் நம்ம வெண்பாவுக்கு ஃபிக்ஸ் வந்ததுனால, இப்போ மல்லியும் சரி, மறுபடியும் விஜயும் சரி மனசு உடைஞ்சு போய் நிக்கிறாங்க. இப்போதான் சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் நாகும் சரி, நம்ம மல்லியும் சரி, வெண்பாவுக்கு பிடிச்சபடியும், விஜய்க்கு பிடிச்சபடியும் விதவிதமா பார்த்து பார்த்து வந்து சமைச்சிருப்பாங்க இல்லையா? மறுபக்கம் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்கும் சரி, வெண்பாவுக்கும் சரி பரிமாறுவாங்க. அப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு, "மல்லி அம்மா நீங்க மட்டும் எங்க போறீங்க? நீங்களும் உட்காருங்க. நான் ரொம்ப நாளாச்சு. இப்போ நீங்க எனக்கும் ஒரு பக்கம் விட்டுடுங்க. இன்னொரு பக்கம் டாடாவுக்கு விட்டுடுங்க. டாடாவும் உங்களுக்கு வந்து ஊட்டி விடட்டும்." அப்படின்னு இப்போ நம்ம மல்லி கிட்ட வெண்பா வந்து சொல்லுவாங்க இல்லையா? வெண்பாவுடைய பேச்ச ஒருபோதும் நம்ம மல்லி வந்து தட்டினது கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம மல்லி ஊட்டி விடும்போது அது விஜய் வேணான்னு சொல்லாம, மறுபேச்சு பேசாம இப்போ அத வாங்கிக்கிறாங்க. மறுபக்கம் நம்ம விஜயும் ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க இல்லையா? மறுபக்கம் இதெல்லாம் ராஜேஸ்வரி பார்த்துட்டு, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல. மல்லிய இந்த வீட்ட விட்டு எப்படியாச்சும் வெளிய அனுப்பிடலான்னு வந்து பிளான் போட்டோம். அது எல்லாமே பகல் கனவு போல பலிக்காமலே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நிஷா வச்சு வெண்பாவ இவங்க கிட்டேருந்து பிரிச்சலான்னு பார்த்தா, கடைசியில அதுவும் நடக்காம போயிடுச்சு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இவங்க நிம்மதியாவே, சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி நினைச்சபடி தான் ஒரு பக்கம் நடக்குது. ஏன்னா, இப்போ நம்ம விஜய், மல்லி, வெண்பா மூவரும் ஒண்ணா ஒரே பெட்ல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம வெண்பாவுக்கு இந்த ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டு மிரட்டி இருப்பாங்க இல்லையா? அத நினைக்கும்போது வெண்பாவுக்கு மறுபடியும் பிக்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறமா, வெண்பா என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லியும் சரி, விஜயும் சரி பதறி போனது மட்டும் இல்லாம, மறுபக்கம் ஹாஸ்பிட்டலுக்கும் இப்போ தூக்கிட்டு போறாங்க. அப்போ நம்ம மல்லியும் விஜயும் டாக்டர் கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, "டாக்டர் இப்போ என் பொண்ணு எப்படி இருக்காங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அவ எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்கா. அது மட்டும் இல்லாம, அவ ஏதோ சாப்பிட்டுருக்கா. அதுதான் அவளுடைய மைண்ட் வந்துட்டு ரொம்ப டிஃபெக்ட் ஆயிருக்கு. அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? மறுபக்கம் மல்லி, "உன்னால தான் பாரு என் பொண்ணு வெண்பாவுக்கு இந்த நிலைமை. இதுக்கு முன்னாடி அவ ரொம்ப பயந்தாலோ, இல்ல அழுந்தாலோ மட்டும்தான் அவளுக்கு பிக்ஸ் வரும். ஆனா இப்போ நீ தொலைச்சதுனால, அவள கடத்திட்டு போயிட்டு அவளுக்கு மயக்க மருந்து இதெல்லாம் டோஸ் ஹெவியா குடுத்ததுனால தான் இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு காரணம்னா, அதுக்கு நீ மட்டும் தான் முழுக்க முழுக்க காரணமா இருப்ப." அப்படின்னு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஆனா நம்ம மல்லி நினைச்சதோ ஒண்ணு, இப்போ நடக்கிறதோ ஒண்ணு. ஆனா இன்னொரு பக்கம் இப்போ டாக்டர் இருந்துட்டு வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு சரியா போயிடுச்சு. சரி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு சமயத்தில தான் நம்ம மல்லி இருந்துட்டு தான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய்க்கு தெரியப்படுத்தலாம் வந்து நினைக்கிறாங்க. அப்படி தெரியப்படுத்தினா என்ன நடக்கும்? இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.